நலிவடைந்து வருகின்ற ஜவுளி தொழிலை மேம்படுத்தும் வகையில் தைவான் நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கைகோர்க்கும் தமிழக ஜவுளி தொழில்துறை தமிழகத்தில் ஜவுளி உற்பத்தியை மேம்படுத்தவும் ஜவுளி சார்ந்த துறையை வலுப்படுத்தவும் கோவையைச் சேர்ந்த சிஐஐ அமைப்பு தைவான் நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கைகோர்த்து இத்துறை மேம்பாட்டிற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. தைவான் நாட்டு ஜவுளி தொழில் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் என்று இத்துறை சார்ந்த தொழில் வல்லுநர்களை தமிழகம் அழைத்து வந்த சிஐஐ அமைப்பு தமிழகத்தின் ஜவுளி கட்டமைப்பு, ஜவுளி உற்பத்தி திறன், ஜவுளி தொழில் சார்ந்த பல்வேறு கட்டமைப்புகளை தைவான் நாட்டு தொழில் வல்லுநர்களுக்கு காட்சிப்படுத்தியது. தமிழகத்தின் ஜவுளி தொழில் கட்டமைப்புகளை ஆய்வு செய்த தைவான் தொழில்துறையினர் சிஐஐ அமைப்புடன் இணைந்து இத்துறையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக தைவான் நாட்டு தொழில் முனைவோர்களுடன் தமிழக ஜவுளி தொழில் அமைப்பினர் சிஐஐ அமைப்பினருடன் கலந்து கொண்ட கருத்தரங்கானது கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் தைவான் நாட்டு தொழில் அமைப்பினருக்கு தேவையான ஜவுளி தொழில் சார்ந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிஐஐ அமைப்பின் தமிழ்நாடு நெசவுத்துறை குழு துணை தொகுப்பாளர் டாக்டர் வேல்கிருஷ்ணா மற்றும் கோபி கிருஷ்ணா கூறியதாவது: தைவான் நாட்டு ஜவுளி தொழில் குறித்து நான் உட்பட 12 தொழில் அமைப்பினர்களுடன் தைவான் நாட்டிற்கு சென்று அங்குள்ள ஜவுளி கட்டமைப்புகளை கண்டு ஆய்வு செய்ததுடன் அவர்களின் தொழில் துறைக்கு ஏற்ற தமிழ்நாட்டு உற்பத்திகளை காட்சிப்படுத்தினோம். எங்களுக்கு தைவான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் என்ற பழமையான அமைப்பு எங்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியது. இதனையடுத்து தமிழகத்தின் டெக்ஸ்டைல் துறையின் முன்னேற்றங்கள் மற்றும் வளர்ச்சிகளின் உற்பத்திகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவற்றை நேரில் காண தைவான் நாட்டு உற்பத்தியாளர்கள் இங்கு வந்துள்ளனர். இவர்கள் இங்குள்ள பல்வேறு நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பின்னர் தமிழக அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், இதனால் இரு நாட்டு ஜவுளித்துறை மேம்படுவதுடன் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து மீண்டும் நலிவடைந்த நிலையில் உள்ள ஜவுளித்துறை முன்னேற்றம் காணும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தனர். மேலும் குறிப்பாக யாதவ் இருநாட்டு கூட்டு முயற்சியால் ஜவுளித்துறை நிச்சயம் புத்துயிர் பெறும் என்று நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழக அரசின் நெசவுத்துறை முதன்மை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கன்வீனர் சிஐ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பேனலுங்க. I have with me my colleague Dr. K. Velkrishna, co-convener CII தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பேனல். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு கூடி இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோன்னா, மெயின் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இந்த டைவான் டெலிகேஷன் வந்து தமிழ்நாடு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஃப்ரம் சிஐஐ டெக்ஸ்டைல் பேனல் நானும் டாக்டர் வேல்கிருஷ்ணா லாஸ்ட் அக்டோபரில் டைவானுக்கு ஒரு 12 மெம்பர் டெலிகேஷன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து வேரியஸ் எக்ஸ்போஜர்ஸ் கொடுத்தோம். தட் இஸ் வித் த கவர்மெண்ட், வித் தி ட்ரேட் பாடிஸ், with 40 industrial B2B meetings with the Taiwan textile industries, and இதெல்லாமே through Taiwan Textile Federation ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் பண்ணோம். Taiwan Textile Federation பார்த்தீங்கன்னா it's more than 50 years old. They are one of the largest organizations in Taiwan. They have 4,400 textile members in from Taiwan. And they are one of the premier bodies. ஸோ நம்ம ஊரில் ஒரு சைமாவோ ஒரு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனோ இல்லை கரூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் மாதிரி தே ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ். ஸோ அவங்க கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் எங்கள் தமிழ்நாடு பற்றி வி எக்ஸ்பிளைன் டு தெம். நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணோம். தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, இந்தியாவோட அவுட்லுக் என்ன, டெக்ஸ்டைல்ஸ் பற்றி, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேன்மேட் ஃபைபர்ஸோட அவுட்லுக் என்ன. பிகாஸ் லாஸ்ட் 4-5 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் நிறைய பேச்சு இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்னு பார்த்தா டைவான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் 25 இயர்ஸாக அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ்லேயும் ஸ்பெஷாலிட்டி கார்மெண்ட்ஸ் வித் ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் அவுட்டோர் கார்மெண்ட்ஸில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெஷாலிட்டி கார்மெண்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் அவுட்டோர் வேரில் தே ஆர் மார்க்கெட் லீடர்ஸ். சச் எ ஸ்மால் கண்ட்ரி வித் த பாப்புலேஷன் ஆஃப் ஹார்ட்லி அபவுட் 22 million. Yeah.
with a very small population இந்த மாதிரி பண்ணக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாடு இவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல் ecosystem வச்சுட்டு இருக்கிற இடத்துல why can't we also repeat the same அப்படிங்கிறது தான் எங்கள் 2 பேர்த்தோட கொஸ்டின். ஸோ அதனால தான் அங்கே போனோம். ஸோ இந்த தடவை இந்த 10-member டெலிகேஷன் நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் they want to come and approach us. ஸோ அதனால் இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க to view the textile ecosystem of தமிழ்நாடு. டெக்ஸ்டைல் ecosystem தமிழ்நாடு 2 நாள் வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸ் இங்கே சுற்றி காமிக்கிறோம். கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ், ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி, PSF பாலிஸ்டர் ஸ்டேபிள் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி, கார்மெண்டிங் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி காமிச்சிட்டு லாஸ்ட் டே தட் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ அங்கே சென்னையில் போய் கவர்மெண்ட் கூட ஃபைனலாக ஒரு மீட்டிங் வைக்கிறோம். அண்ட் இந்த இவெண்ட்னால ஒரு 2.5-3 days ஆஃப் அவங்க கூட இன்டராக்ஷன் ஹேஸ் பீன் பாசிட்டிவ் ஸோ ஃபார். அண்ட் கோயிங் ஃபார்வர்டும் நாங்கள் இது நல்லபடியாக முடியும் தான் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ.